அனைவருக்கும் வணக்கம். பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. பிரம்மம் மட்டுமே உலகமாகவும் இருக்கின்றது. பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று ஆழமாக புரிந்து கொண்டவனுக்கு அறியாமை எங்கிருக்கும்? பிரம்மத்திடம் அறியாமையா? வாய்ப்பே இல்லை. ஆதலால் இங்கு அனைத்தும் பிரம்மமா இருப்பதால் அறியாமைக்கு இடமே இல்லை என்ற இந்த வாதத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கும் வரிசையிலே ஒருவன் வந்து கேட்கின்றான். சும்மா வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. பிரம்மஸ்வரூபம் சுகஸ்வரூபம் என்று சொல்கிறீர்களே, அந்த சுகஸ்வரூபம் என்பது உண்மை என்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சுகத்தைக்காக ஏங்கி தவித்து ஓடோடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களே சுகஸ்வரூபம் என்று உணர்ந்திருந்தால் அவர்கள் ஏன் ஓட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும், இன்னொரு கேள்வியாக பிரம்மஸ்வரூபம் என்பது சாஸ்வதமானது, நிரந்தரமானது, நிலையானது என்பது உண்மை என்றால் மரணத்தை கண்டு இன்று அத்தனை பேரும் நடுங்குகின்றார்களே, மரண பயம் எதற்காக வருகிறது என்ற கேள்விக்கு விடையளிக்க முடியுமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதுதான் இன்றைய விவாதம். ஓகே, உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதை அப்படியே நான் கூட்டிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணது என்னன்றதையும் சேர்த்து சொல்றேன். இப்போ இங்கே சுகத்தை தேடி ஓடுவது போல் நமக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையில் எவரும் சுகத்தை தேடி ஓடவில்லை அண்ணா, சுகத்தில் தான் அண்ணா இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களால் சுகம் இல்லாமல் எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா எது சுகமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதலால் யாரும் சுகத்தை தேடி ஓடவில்லை, சுகமாகத்தான் இருக்கிறார்கள் என்று என்னென்ன உதாரணங்கள் சொல்லீர்கள் என்றால், ஒருவன் 4 ஆண்டுகளாக ஒரு பெண்ணின் பின்னால் நாய் போல் அலைந்து கொண்டிருக்கின்றானே, அவன் பாவம் சுகத்திற்காக தேடுகின்றான் அல்லவா என்று கேட்டால், எப்படி 4 வருஷம் வந்து பின்னாடியே நாய் மாதிரி அலைய முடியும்? He is really rejoicing and he is really enjoying. அவள் பின்னாடி செல்வதிலே இவன் சுகம் காண்கின்றான். அவள் ஐ லவ் யூ சொல்லுவாள் என்ற நம்பிக்கையில் சுகம் காண்கின்றான். ஏதோ ஒரு வகையில இவன் சுகத்துலதான் இருக்கான். ஆனால் அப்படியே ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? நான் உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன், நான் தவிச்சிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை. அப்கோர்ஸ் வசனங்கள்லாம் நாங்க நிறைய பேசுவாங்க. இத்தனை வசனங்கள் பேசி விட்டோம்னா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகத்தை போன்றது அப்படின்னு நான் வசனம் பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் நரகத்தில் இருக்கேன்னு அர்த்தமா? அப்படி பேசுறதுல எங்களுக்கு ஒரு சுகம், இப்படி எல்லாம் வந்து கேம் ஆடுறதுல எங்களுக்கு ஒரு சுகம். அதனாலதான் அவன் 4 வருடங்கள் ஆனாலும் கூட அப்படி செல்ல முடிகிறது. அவன் சுகத்தில் தான் இருந்து கொண்டு, ஆனால் கஷ்டப்படுவது போல் நடித்துக் கொண்டு, சுகத்துக்கு ஏங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஒரு உதாரணத்தை சொன்னீர்கள். ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்ட ஒரு பெண் டெய்லி அடி உத்தை என்னதான் வாங்கினாலும் சரி, ஆனால் என் கணவர் திரிந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் நான் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அவள் துக்கம் என்று தெரிந்தால் துக்கத்தில் எவனாவது இருப்பானா? சுரூபமே சுகமாக இருந்து கொண்டிருக்கிறதப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுகமாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அவன் அடித்தாலும் உதைத்தாலும் அவள் நீ மனுஷனா என்னை இப்படி அடிக்கிறியே என்று டைலாக் எல்லாம் பேசுகிறாள். இந்த டைலாக் பேசுவதிலே சுகம் காண்கிறாள். அதனாலதானே டெய்லி அடிச்சிட்டு இருக்கான், டெய்லி அந்த டைலாக் பேசிட்டு இருக்கா. So therefore you don't confuse. அந்த வெளியில இருக்கிற நடிப்பை பார்த்துட்டு இந்த ஆக்டிங்க பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அது எல்லாமே சுகமா தான் வண்டி போயிட்டு இருக்கு. சுகம் இல்லைன்னா எப்படி போகும்? இத்தனை நாள், ஒரு நாள் 2 நாள் பரவாயில்லைங்க, வருஷக்கணக்கில் போகுதுல வண்டி. பின்ன எல்லாம் சுகமா தான்ப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க என்கின்ற ரீதியிலே உங்களுடைய பதில்கள் அமைந்தன. சரி, இதையே நான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் எளிதா புரியுற மாதிரி நான் சொல்லணும்னு ட்ரை பண்றேன். நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு குழந்தை இடத்திலே ஒரு பொம்மை இருக்கிறது என்று வைத்துப்பட்டு அந்த பொம்மையை பிடுங்கி விட்டார்கள். பொம்மையை பிடுங்கின உடனே நம்ம உசுரே போன மாதிரி ஆன்னு கத்துது, கத்துன்னு கத்துது. சரியா? ஆனா அந்த தாய்க்கும் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவள் உண்மையில் கஷ்டப்படவில்லை, அவள் ஆத்ம சுகத்தில் இருக்கின்றாள். இந்த பொம்மை பிடுங்குவதால் அவருக்கு ஒரு கஷ்டமும் நேராது அப்படின்னு தெரியுதுனால வேணும்னே அழ வச்சுக்கிட்டு அந்த பொம்மையை என்ன திட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கேமுக்காக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ கதறி அழுகிறா, ஆனாலும் அந்த பொம்மையை கொடுக்காம இவங்க விளையாட்டு காட்டுறாங்க. ஏன் விளையாட்டு காட்ட முடிகிறது? They have understood that அவள் பிரம்ம சுகத்தில் தான் இருக்கிறாள், அல்லது சிம்பிளி ஸ்பீக்கிங் அவள் அழுவது உண்மை அல்ல. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இந்த பொம்மை பிடுங்குறதுனால அவளுக்கு ஒன்னும் மண்ணு ஆகாது. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவ படிச்சிருக்கத்தான் போறா. They know that. சரியா? அப்போ அவள் அழுவது நடிப்பு. அது இல்லை என்றால் என் உயிரே போச்சு என்று சொன்னது நடிப்பு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னாச்சு? பிக்கி பிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பொம்மை இப்பயும் இல்ல,
ஆனாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப முதல்ல பண்ணது நடிப்பு என்று நாம் புரிந்து கொள்வதாக தெரிகிறது. சரியா? அப்போ ஏதோ ஒண்ணு நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்ன உடனே அது இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு ஏங்கி தவிக்கிறாங்களே, அவனே சுகமா இருந்தா எது போனாலும் வந்தாலும் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் அது பொய்யான நடிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர அது உண்மை அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரியா? இப்படியும் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அரை நேரம் கழிச்சு அந்த குழந்தை தானா சிரிக்குது அப்படின்னு. இந்த பொம்மையில தான் என் உசுறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை போனதுக்கு அப்புறம் அப்படி கதை எழுதிட்டு இருக்கும்போது அதை விட கொஞ்சம் அழகான பொம்மையை எடுத்து கையில கொடுங்க, டிகிபின்னு அடுத்த செகண்ட் தெரியும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு தான் நல்லா பார்க்கலாம். அப்படியே ஒரு என்னமோ பிரளயமே ஆனால் போல அப்படி ஒரு அழுது கொண்டிருக்கும் போதே ஒரு பொம்மையோ ஏதோ ஒண்ணு அந்த இன்சிடென்ட்டை மாத்தும் போது செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல அப்படின்னு சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டிருக்கிறீர்களா? ஹவு இஸ் பாசிபிள்? நடிப்புல மட்டும்தானே பாசிபிள். ஒருத்தன் வந்து நடிகன் பயங்கரமா நடிச்சுட்டு இருக்கான், அழுதுற சீன் அடுத்த செகண்ட் சிரிக்கிற சீன் நடிக்க சொன்னா நடிக்க முடியும். மணியன் படத்துல அந்த கடைசி சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சரியா? இன்ஸ்டன்ட் பை இன்ஸ்டன்ட் இந்த எமோஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உன் சொரூபத்துல இருந்து நீ தான் மாத்துற. ஏங்க நான் ஒருத்தன் இருந்து நான் தானங்க எமோஷன்ஸை மாத்த முடியும். அப்ப எமோஷன்ஸ் தானா என்ன அமுக்கலைங்க. ஒரு பாஸ் அந்த எமோஷன்ஸ்க்கு எல்லாம் அரசனாக நான் இருந்து கொண்டு இந்த எமோஷன்ஸை நான் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவன் சுக சுரூபமாக இருந்து கொண்டு நான் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டு அந்த பாதிப்புகளோடு நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்றுதானே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இப்ப சுகத்துக்கு ஏங்குற மாதிரி அழுது நடிப்புதான். அதனாலதான் இன்ஸ்டன்ட்டை சேஞ்ச் பண்ண முடியுது என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்பது போல் எனக்கு தோன்றியது. அடுத்து இன்னும் டீப்பா திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, புத்தி தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சது. இந்த கேள்விக்கான விடையை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நமக்கு என்னங்க தெரியாது, அனைவரும் அனைத்தும் தெரிந்தே இருக்கிறார்கள். யாருக்கு? புத்திக்கு. சரியா? இப்போ எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த என்ன படம், இந்தியன் தாத்தா சொல்லுவாரு, இந்தியன் தாத்தா கிட்ட தன் மகனை கொல்லாதே என்று காதலி கேட்கின்றார். சரியா? இந்தியன் தாத்தாவோட மகனை கொல்லாதேன்னு மகனோட காதலி வந்து அப்பாட்ட கேட்கிறார். அப்போ அவன் என்ன பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு புரியுதா, எப்படி அசால்ட்ட கேட்கிற அப்படின்னு கேட்கும்போது, புத்திக்கு புரியுது ஆனா என் மனசுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் தாத்தா சொல்லுவாரு, எனக்கு புத்தியும் மனசும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நான் எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு 100% அனைத்தும் புத்தி மூலியமாக தெரிந்து கொண்டுதான். நீங்க மனசு புத்தின்னு சொல்லும் போது நீங்க டைரக்டா நம்ம லிங்க் பண்ண வேண்டியது யாருன்னா சித்தாபாஸ். ஏன்னா சித்தாபாஸ்ங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இந்த புத்தியாகவும் மனமாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ அந்த பிரம்மனுடைய ரெஃப்ளெக்ஷன் முதல்ல புத்தியில பட்டு மனசுல பட்டு தான் இங்க நம்ம வந்து இந்த வியாபாரங்களை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பேசிக் நாலேஜ், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சித்தாபாசை கொண்டு வரல அப்படிங்கிற கவலை உங்களுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்லயே பார்த்துடலாமே, அதுக்கப்புறம் சித்தாபாசை கொண்டு வரேன். இப்போ புத்திக்கு தெரியுமா இல்லையா? என்ன தெரியும்? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். 4 வருஷம் ஒரு பெண்ணாடி அழிந்தா 100% புத்திக்கு தெரியும். அவள் நோவும் சொல்லுவா, எஸ்ன்னு சொல்லுவா. என்ன வேணா நடக்கலாம். தெரியுமா தெரியாதா? 100% தெரியுங்க. பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு பெண்ணிடம் சுகம் இருக்கிறதா இல்லையா என்றது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? 100% தெரியுங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் நம்ம பார்க்கறது இல்லையா? தன் வீட்டில் உள்ள தாய் தந்தையை அவன் பார்த்தது இல்லையா? பெண்ணில் மோகம் உள்ளது என்றால் அனைவருமே பெண் மோகத்தில் தான் இருக்கிறார்களா? சரி, அப்படியே மோகத்தில் அவள் கிடைத்தவுடன் அந்த மோகம் எத்தனை நாள் நீடித்தது? இதையெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே எல்லாருக்கும் தெரியுங்கிறேன். ஆனாலும் என் புத்திக்கு தெரியுது, ஆனா என் மனசு நம்புது பெண்ணிட்ட சுகம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னா அப்பட்ட போய் தானேங்க. ஏங்க உன்னுடைய பாஸ் தெளிவா சொல்லிட்டான், இதுதான் ஃபேக்ட்னு. ஆனாலும் நான் வந்து இல்ல அதுல சுகம் இருக்கு, நான் பின்னாடி போவேன் என்று ஒருவன் செல்லுகின்றான் என்றால், தெரிந்து கொண்டே செல்லுகின்றான் என்றால், அதை நடிப்புன்னு சொல்லாம என்ன சொல்றது? அதை வேணும்னே பண்றேன்னு சொல்லாம அது வந்து என்ன சொல்றது? தெரியாம பண்றேன்னு சொல்லாதீங்க. தட்ஸ் வாட் வி ஆர் டிஸ்கசிங் நவ். இப்ப எல்லாருமே ஞானிகள் தான், எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான், எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்றாங்க. நீ பிரம்மஸ்வரூபமா பாரு, அறியாமை அஞ்ஞானி எல்லாம் யாரையும் பாத்திரக்கூடாது. சரியா? அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிங்க. எல்லாம் தெரியும், பெண்ணில் சுகம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும்.
எந்த பொருளிலும் விஷயங்களில் சுகம் இல்லை என்பது தெரியும். அந்த நேரத்துக்கு சுகமா ஒரு பெரிய ஒரு 65 இன்ச்சஸ் டிவி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது 2 மாசம் கழிச்சு என்னாச்சு? சோ எந்த ஒரு பொருளாகட்டும் அந்த சுகம் என்பது நீடித்து இருக்காது. கன நேரத்திற்குள் அது மறைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதை புத்திக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் we are going back அப்படின்னு சொன்னா அது நடிப்புன்னு சொல்லாம எப்படிங்க சொல்லுவீங்க என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க? பிசினஸ் எக்ஸாம்பிள். பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே தெரியுமா இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இட் இஸ் 100% அவுட் ஆஃப் மை ஹேண்டுங்க. நீ 1000 தான் திறமையா இருந்தாலும் பெரிய ஸ்கில் தான் என்ன வேணா வச்சுக்கோ. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. தலையெழுத்து படிதான் நடக்குது. நீ கர்மா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். பாக்குறேன் உன் கண் முன்னாடி எவ்வளவோ திறமையானவன் தோத்து போறவங்க பாக்குறே இல்ல. ஒரு மண்ணாங்கட்டி இல்லாதவன் ஜெயிக்கிறத பாக்குறே இல்ல. அப்ப சம்திங் என்னமோ நடக்குதுன்னு தெரியும்ல. அப்ப உனக்கும் பிசினஸ் பண்ணா லாஸும் ஆகும் ப்ராஃபிட் ஆகும் நம்ம கையில இல்ல தெரியுமா தெரியாதா? ஸோ சம் எக்ஸ்டென்ட் ஒன்றுதான் திறமையை போட்டு நீ ஒர்க் பண்ணாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பிளேங்கிறது தெரியுமா தெரியாதாங்க? 100% தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பிசினஸ் பண்ற. அப்ப தெரிந்து கொண்டு நீ பிசினஸ் பண்ணுகிறாய் என்றால் லாஸ் வரும்போது அழுத அப்படின்னு சொன்னா அது நடிப்பு தானேங்க. when you know that the loss will occur அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பிசினஸ் பண்ணிட்டு லாஸ் வந்துருச்சுன்னு நீ அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படிங்க? அவன் தெரியாம பாவம் அவனுக்கு புரியல. அவன் அறியாமையில் இருக்கான். அவன் புரிஞ்சுக்காம இருக்கான். தன்னுடைய சுகஸ்வரூபத்தை அவன் மறந்துட்டான். சுகஸ்வரூபத்தோடு தான் அவன் தெளிவாக முடிவெடுக்கின்றான். இந்த விளையாட்டை விளையாடினால் பிசினஸ் என்ற இந்த விளையாட்டை விளையாடினால் இதில் நஷ்டமும் வரும், லாபமும் வரும், வெற்றியும் வரும், தோல்வியும் வரும் என்று புரிந்து கொண்டுதானே விளையாடவே ஆரம்பிச்சேன். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானப்பா போனேன். அப்புறம் போனதுக்கு அப்புறம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் அழுதுகிறேன், துக்கப்படுறேன். துக்கம்னா யாரும் தொடல. அந்த ப்ராஃபிட்டுக்காக ஏங்கி செல்லுகின்றான் அப்படின்ன போது இவன் ஏதோ ப்ராஃபிட் தான் சுகம், இவன்கிட்ட சுகம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போகல. ஏன்னா அது மாறாக லாஸும் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறான். இப்போ ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறவன் கஷ்டப்படுறான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க தெளிவா இருக்காங்க. 100% நம்மால தெளிவோட போகிறார். So therefore it is impossible அவர்களிடம் அறியாமை இருக்கிறது என்று சொல்வதற்கு இடமே இல்லை என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? சோ சுகத்திற்காக ஏங்கி தவிப்பது போல் இங்கே உலகத்தில் எத்தனை பேர் தவிக்கிறார்களே அப்படின்னு சொன்னா அவர்கள் அனைவரும் பிரம்ம சுரூபமே அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டுமே தவிர உண்மையில் அவர்கள் தவிப்பதாக நினைக்க வேண்டாம். அதுக்காக நீங்க எல்லாம் அப்படி நினைச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு கருணையே வராதே அப்படின்லாம் இல்லை. இது கேம் தானே. ஒருத்தன் பயங்கரமா லாஸ் ஆயிட்டு அப்படியே கதறி அழுதுட்டு இருந்தான்னா நீ அன்அஃபெக்டடா பிரம்மஸ்வரூபம் அழகாக இடத்தில் விளையாடுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஃபீல் இருந்து கொண்டு நீ கருணை காட்டு. இதுதான் உனக்கு கேம். நீ விளையாட தானே வந்திருக்க. நீயும் பிரம்மன் தானே. இப்போ உன்னுடைய கருணை என்னவோ உன்னுடைய நாலேஜ் கொடுக்கணுமோ கொடு, இல்ல ஏதாவது பினான்சியல் ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணு. வாட் எவர் யூ டு யூ கேன். கருணை ஒன்றும் போயிடாது. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய கருணையாக இருப்போம். மிகப்பெரிய அன்பில் நாம் திளைத்திருப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறோம், நானா பாக்குறோம், பிரம்மமா பாக்குறோம். அப்போ இங்க எங்கேயுமே ஈகோ வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப நான் ஹெல்ப் பண்ணும்போது கூட ஈகோ இல்லாம பிளே ஃபீல்ல நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப நான் ஹெல்ப் பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஃபீல் கூட இருக்காம நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பிரம்ம சுரூபமாகவே காண வேண்டும். கஷ்டப்படுபவர்கள், ஏதோ ஒரு சுகத்திற்காக ஏங்கி தவிப்பவர்கள், அது இல்லைன்னா நான் இல்லைன்னு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் சுகத்தை இழந்து விட்டார்கள், சுகஸ்வரூபமாக இருப்பதை மறந்து விட்டார்கள் என்றெல்லாம் நாம் நினைக்க கூடாது, நினைக்க வேண்டாம். எல்லாம் சுகமா இருந்து கொண்டு அப்படி ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விளையாட்டை நாமும் செவ்வனே நடத்தி கொண்டிருப்போம் என்று புரிந்து கொண்டால் நாம் இந்த கேள்விக்கு விடை காண முடியும் என்று நினைக்கின்றேன். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்? நான் சாஸ்வதமானவன், நிரந்தரமானவன் என்பது உண்மைகளில் எனக்கு ஏன் மரண பயம் வருகிறது என்று கேட்டான் அல்லவா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? சூப்பரா நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் உனக்கு தெரியாதா? இந்த புத்தியை வச்சு முடிவு பண்ணுங்க. ஏண்டா உனக்கு தெரியுமா தெரியாதா? எவன்டா இன்னைக்கு நீ உசுரோட இருக்கான்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன் எவனாவது ஒருத்தனை காட்டிடலாம். How could you believe that you can live forever? ஃபர்ஸ்ட் நான் இருப்பேன்னு நினைக்கிறத விடு, இருக்கணும் நான் இருப்பேன் அதாவது எதிர்பார்த்துதான் ஏமாற்றணுமா? எங்க செத்து போயிடுவேனோ என்ற பயம் ஏன் வருகிறது? நான் சாக மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது செத்து போயிடுவேனோ என்ற பயம் வருகிறது. எப்ப வேணா சாவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா சாவை கண்டு ஏன் பயம் வருகிறது? பழமொழி சொல்லுவாங்க, 6லும் சாவு 100லும் சாவு.
ஏன்னா 6 வயசுலயும் செத்து போவான், 100 வயசுலயும் செத்து போவான். there is no guarantee in the life. Life is 100% insecure. இது யாருக்குங்க தெரியாது? அதுவும் மரணத்தை பத்தி தெரியாதவன் இந்த உலகத்துல எவனாவது இருக்க முடியுமா? Everyone knows about it. அப்போ மரணத்தை பத்தி எல்லாம் 100% தெரிந்து கொண்டு ஆனால் நான் பயப்படுகிறேன் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்றால் அது அந்த பயம் என்பதும் கூட ஒரு நடிப்பாகத்தானே இருக்க முடியும் என்பதைத்தான் அழகாக வெளிப்படுத்துகிறது. சரியா? ஆனா அது என்னமோ நிஜமாவே பயங்கர கஷ்டமா படுறாங்களே, மரண பயம் தான் உலகத்திலேயே பெரிய பயம்னு சொல்றாங்களே என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. பட் நான் சிம்பிளா புரிய வைக்கிறது என்னன்னா, புத்தி மனசு இருக்குன்னு சொல்றாங்க, புத்திக்கு தெரியுது மனசுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. புத்தி வேற மனசு வேறையா? அதாவது எனக்கு தெரியும் உனக்கு தெரியலன்னு சொன்னா ரெண்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ உனக்கு தெரியுதுப்பா எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு. அட புத்தியும் நீதான் மனசும் நீதான், உனக்கு தெரியுது உனக்கு தெரியலன்னு சொன்ன என்ன லூசுத்தனமா இருக்கு கேள்வி. என் புத்திக்கு தெரியுது என் மனசுக்கு தெரியல. வாட் இஸ் திஸ்? ஏன்டா புத்தியும் நீதானே மனசு நீதானே? அந்த ரெண்டு யாரு? சீதாபாஸ். சீதாபாஸ் தான் புத்தி, சீதாபாஸ் தான் மனசு. சரியா? அப்போ அவனுக்கு அனைத்தும் தெரிகிறது, ஆனா தெரியலன்னு சொன்னா அது சும்மா தானேங்க, சும்மா நாச்சுக்கு தானே பேசிட்டு இருக்கான். அப்படின்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்க. உடனே நீங்க கேட்கலாம், ஏன்பா புத்திய வச்சு பெருசா நீ நிரூபிச்சதா நினைக்காத. புத்தியே எங்களுக்கு மனசுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு மனசு சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்கு. புத்திக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது ஏன்னா ஒன்ன மாதிரி ஒண்ணு ரெண்டு பேருக்கு வேணா தெரிஞ்சுட்டு போகலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எங்களுக்கு பெண்ணிடம் சுகம் இருக்கிறது அப்படின்னு எங்க மனசு மட்டும் சொல்லல, எங்க புத்தியும் சேர்ந்தே சொல்லிச்சு என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் என்றும் நான் சிந்தித்து பார்த்தேன். சரியா? ஏனென்றால் நான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, உன் புத்திக்கு என்னடா தெரியாது, எல்லாம் தெரிஞ்சதுதானே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா நாச்சுக்கும் இப்படி பிதற்றாதே என்று நாம் சொல்லிவிட்டோம். ஆனா புத்திக்கே தெரியாமல் போகுமா என்று ஒரு கேள்வி எழுகின்றது. லோ லெவல் என்று சொல்லணும்னா சொல்லலாம், தாமச புத்தி ராஜச புத்தி என்று ஒன்று இருக்கிறது. சாத்வீக புத்தி என்பது முழுமையான ஞானத்தோடு இருப்பது. நான் பிரம்மஸ்வரூபம், நான் சச்சிதானந்தன், நான் சுகஸ்வரூபி, அனைத்தும் எந்த புத்திக்கு தெரியும்? சாத்வீக புத்திக்கு தெரியும். ஆனா அவன் கேள்வி என்ன கேட்கிறான்? ஏன் புத்தி சாத்வீக புத்தி இல்லடா, ஏன் புத்தி தாமச புத்தி ராஜச புத்தி என்று ஒருவன் சொல்வானே. ஆனால் லோ லெவல் என்று சொல்றேன், அவங்களுக்கு இந்த கிளாஸே இல்லை. சரியா? கிளாஸ் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் சாத்வீக புத்தி உடையவர்களுக்கு மட்டும், அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உயரிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதே ஞானதேவர் சொல்லி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அதையும் நம்ம பிரேக் பண்ணலாம். இருந்தாலும் இட்ஸ் ஈஸி டு ப்ரூவ் அப்படிங்கிறதுனால சொல்றேன். சோ தாமச புத்தி ராஜச புத்தி இருக்கிறவர்கள் இந்த ஞானத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ நிறைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம ஈகோ இல்லாம இருக்கு மனசை வச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழலாம். மனமற்ற நிலைக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. மனசை வச்சுக்கிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம சந்தோஷமா வாழ்றது வழியை பாருன்னு உனக்கு வழியை காட்டுங்க. சரியா? பட் சாத்வீக புத்திக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்கல்ல, சாத்வீக புத்திக்கு பிரம்மஸ்வரூபம்னா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும்ல சாத்வீக புத்திக்கு. அப்ப சாத்வீக புத்தி உடையவனுக்கு 100% நான் சொன்னதை மறுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நெக்ஸ்ட் அவங்களுக்கும் சொல்லிடணும்ல, தாமச புத்தி ராஜச புத்தி ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல, அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதாபாஸ் என்று ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் அரசன். சிதாபாஸ்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பிரம்மஸ்வரூபம் தான் சிதாபாஸ். சரியா? பிரம்மஸ்வரூபத்தின் ஒரு பகுதி தான் சிதாபாஸ். அதனால பிரம்மஸ்வரூபம் வேற சிதாபாஸ் வேற தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அப்படின்னா என்ன? பிரம்ம ஞானம் பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறது என்றால் சிதாபாசன் இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா? அப்ப அந்த சிதாபாசனிடத்தில் தான் இந்த புத்தியும் இருக்கின்றது, மனசும் இருக்கிறது. எந்த புத்தி? சாத்வீக புத்தி, ராஜச புத்தி, தாமச புத்தி மூன்றும் இருக்குமிடம், மூன்றையும் கருவிகளா வைத்து பயன்படுத்துபவன் சிதாபாஸ் பிரம்மம் என்ற அடிப்படையில நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சிதாபாசனுக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்க. நான் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான், ஆனால் இருந்து கொண்டு வேஷம் போட்டு நடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது சிதாபாஸ் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. சரியா? தெரியும். ஆனா தெரிந்து கொண்டு அவன் வேஷம் போடும்போது தாமச புத்தி வேஷமும் ராஜச புத்தி வேஷமும் போட்டு நடிக்கின்றான். அப்போ அதுவும் நடிப்பாகத்தான் இருக்க முடியும்.
ஏனென்றால் பிரம்மஸ்வரூபத்திற்கு அறியாமை என்று சொல்வதற்கு வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இருக்கோம். பிகினிங் ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, அறியாமை யாருக்குன்னு கேட்டா சிதாபாசத்துன்னு சொல்லுங்க. அறியாமை யாருக்குன்னு கேட்டா உடல் மனம் புத்தியை கடந்துள்ள அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னு சொல்லுங்க அப்படி என்று நாம் பேசியிருந்தோம். சரியா? அது நீ இந்த உடல் மனம் புத்தி இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா சித்தாபாசும் பிரம்மமும் ஒண்ணு, அறியாமைங்கிறது இல்லவே இல்லை என்ற கான்செப்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சித்தாபாசுக்கு அறியாமை என்பதும் கூட மடத்தனமாக மாறிவிடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சித்தாபாசுக்கு அறியாமை என்று சொல்லிவிட்டால் அது பிரம்மஸ்வரூபத்திற்கே அறியாமை என்று சொல்லுவது போல் ஆகிவிடும். ஆதலால் இங்கே அறியாமை என்பது எல்லளவும் எவருக்கும் இல்லை என்பதே உண்மை. அந்த சித்தாபாசன் தாமச புத்தியில் இருக்கின்றான் என்றால் சித்தாபாசன் தாமச புத்தியில் நடிக்கின்றான், ராஜச புத்தியில் நடிக்கின்றான், சாத்விக புத்தியிலும் நடிக்கின்றான். சரியா? அப்படித்தான் வரும். சோ அதையும் கூட நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு இட்ஸ் வெரி ஈஸி டு ப்ரூவ். சாத்விக புத்தியில் இருக்கிற நீங்க 100% அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நான் பிரம்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்தம், நான் சுகமாகத்தான் இருக்கின்றேன். என்னிலிருந்து சுகத்தை எடுக்கும் சக்தி உலகத்தில் எவருக்கும் கிடையாது. ஏனென்றால் நான் ஒருவனை தான் இருக்கின்றேன். எல்லாமாக இருப்பதும் நானே, அனைத்து மாய தோற்றங்களும் நானே, உணர்வுமயமானவன் நான். எல்லா உணர்வுகளும் ஆனந்த உணர்வே. பயம், கோபம் இவையெல்லாம் ஆனந்த உணர்வின் வெளிப்பாடே. விதவிதமான உணர்வுகளை நீங்கள் காணும் போதும் அந்த ஆனந்த உணர்வின் வெளிப்பாடாகத்தான் காண வேண்டும். எவர்கள் எந்த உணர்வை வெளிப்படுத்தினாலும் அது நானே அந்த உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்க தான் பிரம்மம், அதுவும் பிரம்மம். பிரம்மம்னு சொல்லும் போது அது வேற இது வேறனே வரக்கூடாது. மாயையாக எல்லா இடத்திலையும் நீங்களே நிறைந்து இருக்கின்றீர்கள். எல்லா உணர்வுகளாகவும் நிறைந்திருக்கின்றீர்கள். ஆதலால் ஒருவன் துன்பப்படுவது போல் இருந்தால் பிரம்ம உணர்வு துன்பப்படுவது போல் நன்றி நடித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் காண வேண்டும். அனைத்தையும் பிரம்மமாக கண்டு அது நானே என்றும் சேர்ந்து கண்டு நீங்கள் முழுமையாக ஆனந்தத்தில் திளைக்க வேண்டும் என்பதுதான் நமதுடைய நோக்கம். ஸோ ஐ திங்க் நான் கொஸ்டின் பண்ண ஆன்சரை சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் திங், சுகத்தின் சுரூபமாக இருந்து கொண்டு சுகத்துக்கு தேடி அடைவது என்பது சாத்தியமா என்றால் சாத்தியமே கிடையாது. நடிப்புக்கு தான் சாத்தியமாகும். ஏனென்றால் நான் சுகஸ்வரூபமாகத்தான் இருக்கின்றேன். ஆனாலும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு புத்தியில ஃபர்ஸ்ட் நான் ப்ரூவ் பண்ணது, புத்தியில் நமக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணா என்ன பின்விளைவுகள் வரும் தெரியாதாங்க. கல்யாணம் பண்ணா என்னென்ன பின்விளைவுகள் வரும் தெரியாம தாங்க கல்யாணம் பண்றான். பிசினஸ் பண்ணா என்ன பின்விளைவுகள் வரும் தெரியாம பிசினஸ் பண்றான். எதுங்க நமக்கு தெரியாது. ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போன ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியாம தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஏர்பஸ் வந்து அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெக்னாலஜி ஏர்பஸ் தான் அது. சரியா? ஏரோப்ளேன் போயிடுச்சு. சரியா? தெரியும். இன்னைக்கும் ஏரோப்ளேன்ல போகும்போது எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ அனைத்தையும் அனைவரும் தெரிந்து புரிந்து விரும்பி செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை அறியாமை செய்கிறார்கள். அறியாமை இருக்கிறது என்று சொல்லி நாம் ஏமாற்றிக் கொண்டு பிரம்மத்தை மறுக்க வேண்டாம். பிரம்மம் இருந்து கொண்டிருக்கிறது, எப்போதும் இருக்கும். அனைத்தும் பிரம்மமே, அனைத்து உணர்வுகளும் பிரம்மமே. இவைகள் எல்லாம் வெறும் மாய விளையாட்டு. சுகத்தை தேடி அலைவது போல் நடிப்பே, மரண பயமும் நடிப்பே என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.